வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? ஈட் வித் கௌரி சேனல். இந்த சேனலில் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தோசை ரெசிப்பியும் சாம்பார் ரெசிப்பியும். மிகவும் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ரெசிபி. இப்போ இந்த 2 வகையான ரெசிபியையும் எப்படி சமைப்பது என்பதை தான் பார்க்க போகிறோம். இந்த உணவை வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம். வயதானவர்கள், டயபெட்டிஸ் வருத்தம் உள்ளவர்கள் எல்லாருக்குமே இந்த உணவு வந்து மிகவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ இந்த ரெசிப்பியை எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மைசூர் டாலும் துவரம் பருப்பு வந்து டூர் டால்னு சொல்கிறது இங்கிலீஷில். இந்த 2 வகையான பருப்பையும் ஹா கப் ஈக்குவலாக எடுத்துருக்கிறேன். எடுத்து வந்து கழுவிட்டு தண்ணியில் வந்து 10 நிமிடம் ஊற விட்டு இப்போது தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். மீடியம் சைஸ் கேரட் ஒன்று ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். 2 பொட்டாட்டோஸ் வந்து தோலோடு போடணும். அப்போ தான் வந்து டயபெட்டிஸ் ஆக்களுக்கு வந்து தோலோடு போட்டு குக் பண்ண வேணும். 2 நிமிடங்கள் சுடு தண்ணீரில் வந்து அவிச்சு போட்டு கட் பண்ணி போடணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், உள்ளி பற்கள் 4 பற்கள், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ வந்து இவைகள் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 10 நிமிடம் அவிய விடுகிறேன். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு மசிந்து அவிய வேணும். இப்போ வந்து தோசைக்கு போட்டிருக்கிறேன். தோசையை பார்ப்போம் வாங்கோ. இந்த பாருங்க, தோசை வந்து நான் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வைத்திருக்கிறது. இப்போ எப்படி இந்த தோசையை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, எப்படி வந்து தோசை வந்து புளித்திருக்கிறாருன்னு பாருங்க. அந்த மாதிரி புளித்து வந்திருக்கிறார் பாருங்க. சில வேளைகளில் ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே வந்து நான் வந்து தோசை சாம்பார் அப்படி சமைப்பேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்தேன்றதை பார்ப்போமாங்க. இந்த டின்னால் வந்து ஒரு டின் வந்து உளுந்தெடுத்து கழுவிட்டு 4 மணித்தியாலம் வந்து ஊற விட்டிருக்கிறேன். ஒரு டின் அவிக்காத ஆட்டாமா, ஒரு டின் அவிக்காத கோதுமைமா. இந்த கப்பால் வந்து 1/2 கப் வந்து அரிசி எடுத்திருக்கிறேன். பசுமதி ரைஸ் எடுக்கலாம் அல்லது வெள்ளை அரிசி எது வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் நச்சீரகம், ஒரு வெங்காயம். தேங்காய்ப்பூ வேணுமென்றால் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூவும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த தோசைக்கு வந்து நான் சேர்க்கையில் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 4 மணித்தியாலம் ஊறியிருக்கும் உளுந்தோடு சேர்த்து அரைக்கிறேன். நல்லா பட்டு போல் அரைத்ததின் பிறகு மாவையும் 2 வகையான மாவையும் ஒன்றாக சேர்த்து அரைக்கிறேன். அதற்கு பிறகு தண்ணீர் வந்து கூட விடாமல் இந்த அளவுக்கு தோசை சுடக்கூடிய அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்தா காணும். இந்த தோசை மாவை வந்து நீங்கள் ஆக குறைந்தது 12 மணித்தியாலங்கள் புளிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து தோசை வந்து நன்றாக புளித்து வருவார். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தோசையை சுட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாரு. தோசைக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாவது அரிசி சேர்த்து அரைக்கும் போது தோசை வந்து தோசைக்கல்லிலிருந்து கலண்டு வருவது ஈஸியாக இருப்பார். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்க்கிறேன் பாருங்கள். தோசை வந்து எப்படி நான் ஊற்றி இருக்கிறேன்னு பாருங்கள். இந்த தோசை வந்து வித்தியாசமான தோசை. எப்போவுமே வந்து என்னுடைய ரெசிபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆட்டாமா வந்து சேர்க்க விருப்பம் இல்லாத நீர்கள் 1 கப் வந்து வெள்ளமாக சேர்க்கலாம். அவித்த மாவாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவிக்காத மாவாய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1/2 கப் வரைக்கும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சாம்பார் வந்து 10 நிமிடங்களாக கொதித்து கொண்டிருக்கிறார். இப்போ சாம்பாருக்கு வந்து பாருங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். இதெல்லாம் வந்து என்னுடைய ஹோம்மேட் பவுடர்ஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணீர் வந்து தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு சேர்க்க வேணும். அப்போ தான் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சுவையாக இருப்பார். அதுக்காக வந்து நீங்கள் நிறைய சேர்த்துடுறீங்கள. பருப்பு வகை வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் வெஜிடேபிள் வந்து குறைவாகவும் இருக்க வேணும் சாம்பாருக்கு. இப்போ தண்ணீர் சேர்க்கிறேன் பாருங்க, 1 கப் சேர்த்துருக்கிறேன். இப்போது கறியை மூடி 10 நிமிடம் கொதிக்க விடுகிறேன். இன்னும் ஒரு அடுப்பில் வந்து தோசையையும் தொடர்ந்து நான் குக் பண்ணி முடிக்கிறேன். 2ஐயும் ஒன்றாகவே சமைத்து முடித்திடுவேன். ஆட்டாமா சேர்த்தபடியாக தான் தோசை வந்து இப்படி இருப்பார். இப்போ வந்து சாம்பாரை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணி வந்து 1/2 கப் வந்து புளி சேர்க்கிறேன். அதோடு வந்து கோகனட் மில்க், இந்த டின் மில்க் தான் இன்றைக்கு வந்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டின் வந்து சேர்த்தால் காணும்.
கோகோனட் மில்க் டின்னில் இருக்கிறது வந்து நிறைய நீங்கள் சேர்க்கக்கூடாது, ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லமில்லை. சாம்பாரை வந்து லோ ஹீட்டில் மூடி விடுறேன். இப்போ இந்த டைமில் சாம்பாருக்கு ஒரு தாளித்து எடுக்க போகிறேன். இப்போ வந்து சாம்பாரை ஓப்பன் பண்ணி தாளிப்பை சேர்த்து கொள்ளுகிறேன். தாளிப்பு உங்களுக்கு விருப்பமான ஐட்டம் என்ன வேணுமென்றாலும் சேர்த்து கொள்ளலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. சாம்பார் வந்து சரியான திக்காயும் இருக்கக்கூடாது, சரியான லூஸாயும் இருக்கக்கூடாது, தண்ணி பதமாக இருக்கக்கூடாது. பருப்பு கூடுதலாக இருக்க வேணும். அப்போ தான் வந்து சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருப்பார். இப்போ வந்து சாம்பார் சமைத்து முடித்து விட்டேன். தோசையும் வந்து இப்போ சுட்டு முடிக்கிறேன். இரண்டையும் ஒன்றாக சேர்த்து பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து வெஜிடேபிள் சாம்பாரும் தோசையும் வந்து ரெடியாக இருக்கிறார். பாருங்கள் சுட சுட எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். சூப்பராக வாசமாக அந்த மாதிரி இருக்கிறார். ஆட்டாமா சேர்த்து குக் பண்ணும்போது பாருங்கள் தோசை எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இது வந்து வித்தியாசமாக இருப்பார். தோசையையும் சாம்பாரையும் சேர்த்து சாப்பிடும்போது எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுகிறேன். அந்த மாதிரி சுவையாக இருக்கின்றார். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடித்தால் நீங்களும் இதே மாதிரி சமைத்து சாப்பிடுங்கள். இந்த சேனல் வந்து என்னுடைய புது சேனல். இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நீர்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.